யானைகள் பல விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. யானைகள் சாப்பிட்ற சாப்பாட்டில் 40% மட்டும்தான் செரிக்கும். மீதி இருக்கிற 60% சாணமாக வெளியே வந்துடும். இந்த சாணத்தில் இருக்க விதைகளை பல இடங்களுக்கு யானைகள் பரப்பும். இதனால மரங்களோட எண்ணிக்கை அதிகமாகி ஒரு புது காடே உருவாகும். அதிகமான ஆக்சிஜன் உருவாகும். சுத்தமான தண்ணி மழையா உருவாகும். இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுற யானைகளை நாம் என்ன பண்ணுறோம்? தந்தங்களுக்காக கொல்றோம். கடந்த 100 வருஷத்தில் மட்டும் 90% ஆப்பிரிக்க யானைகள் கொல்லப்பட்டிருக்கு. கடந்த 3 தலைமுறைகளில் மட்டும் பாதிக்கும் அதிகமான ஆசிய யானைகள் கொல்லப்பட்டிருக்கு. இப்பவும் கூட ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு ஆப்பிரிக்க யானை கொல்லப்படுது. இது எல்லாமே அதுங்களோட தந்தங்களுக்காக மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தால் வறட்சியாலையும் மக்கள் தொகை பெருக்கத்தால் வாழ்விட இழப்பாலையும் யானைகளோட இடப்பெயர்ச்சி பாதைகள் மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்படுறதாலையும் யானைகள் ரொம்பவுமே பாதிக்கப்படுது. இதனால தான் IUCN இதுங்களை பாதிக்கப்படக்கூடியது லிஸ்ட்டில் சேர்த்துருக்கு. நாம் இல்லாமல் அதுங்களால வாழ முடியும். ஆனால் அதுங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு யானைகளை பத்திரமா பார்த்துக்க ட்ரை பண்ணுவோம்.